ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th 11th 12th நேற்றே ஒரு வீடியோ போட்டோம், கோட்டைலி ஸ்டடி பிளான்ட்டு. இப்போ என்ன வீடியோனா, முதல் மிட்டம் இப்போ சரியாக பண்ணலை. ஆனால் அடுத்த 35 நாளில் கோட்டைலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் அந்த போர்ஷன்ஸே சரியாக பண்ணல. கோட்டைலி அரைவாசி போர்ஷன்னா இப்போ மேக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும், ஃபிசிக்ஸில் 6 லெசன் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 10 லெசன் இருக்கும். இவ்வளவும் நாங்கள் எப்படி சார் படிக்கிறது? காமர்ஸ் குரூப் எனக்கு 20 லெசன் இருக்கும், எக்கனாமிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8 லெசன் இருக்கும், பிஎம்லாம் பார்த்தீங்கன்னா 6 சாப்டர் அப்படி சொலையாக வைப்பாங்க. ஸோ என்னதான் சார் நாங்கள் பண்ணுறது? நாங்கள் எப்படி சார் படிக்கிறது? ஆல்ரெடி மிட்டமில் நல்லா பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி மிட்டம் நல்லா பண்ணல. நான் 2 எக்ஸாம் வச்சாங்க, ஒரு எக்ஸாம் வச்சாங்க, நாங்கள் டைம் கிடைக்கல, ஒரே நைட்டில் போய் படிச்சுட்டு நாங்கள் எழுத முடியல, நிறைய காரணங்கள் சொல்கிறீங்க. ஆனால் யாராவது உங்ககிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா? காலையிலையும் மாலையிலையும் ஒழுக்கமாக உட்காந்து படிச்சிங்களா? அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க மார்க் கம்மியாயிடுச்சு, கஷ்டமாக இருக்கு கொஷின் பேப்பரு, நான் சரியாக படிக்கலை, ஏன்னா எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு தான் சொல்கிறீங்க தவிர, யாராவது முதல்லேருந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒழுக்கமான கன்சிஸ்டன்சியாக சாயங்காலமும் காலையிலையும் ஒழுக்கமாக எந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தேன்னு யாராவது சொல்லுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, அது கன்சிஸ்டன்சி இருக்கவனால மட்டும்தான் இந்த மிட்டமில் மார்க் எடுக்க முடிஞ்சிருக்கும். மீதி எல்லாருனாலையும் 300 350 400க்குள்ளே தான் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க. ஏன்னா என்ன பேப்பர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மிட்டம் முடிஞ்சிருச்சு, பேப்பர் கிடச்சிருக்கும். ஸோ சில பேர்த்துக்கு ஃபஸ்ட் மிட்டம் இப்போ கடைசியாக தான் முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு பேப்பர் கிடச்சிருக்கும். கேவலமாக எழுதிருக்கீங்களா இல்லை நல்லா எழுதிக்கலாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 90% மாணவர்கள் கண்டிப்பாக நல்லா எழுதலைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன்ல, எவ்வளோ பேர் நான் பார்த்துட்ருக்கேன் வருஷம். ஸோ நல்லா பண்ணல. அடுத்து நான் என்ன பண்ணலாம்? நான் தான் சொல்கிறேன்ல, நீ கன்சிஸ்டன்சியாக சாயங்காலமும் ஒரு 3 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம், காலையில் ஒரு 2 மணி நேரம், நீ அந்த 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷெடியூல் போட்டு டெய்லியும் நீ படித்தா மட்டும்தான் உன்னால் ஹை ஸ்கோரிங் எடுக்க முடியும். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 2 மணி நேரம் தான் ஈவினிங் படிப்பேன், காலைல எழுந்துச்சு படிக்க மாட்டேன், ஆனால் நான் 580 எடுத்துட்டேன். அதெல்லாம் சும்மாங்க. அவனுக்கு ஆல்ரெடி கிராஸ்பிங் பவரில் அதிகமாக இருக்கும். அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்தாலே மண்டையில் ஏறும். அது 100ல் ஒரு குழந்தைக்கு தான் இருக்கும். டக்குன்னு பார்த்தோன்னே மனசில் பதியிருது. ஆனால் நமக்கெல்லாம் என்ன தான் படித்தாலும் மறந்து போகும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நம்மளை மாதிரி ஆளுகள் என்ன பண்ணோம்னா, படித்து எழுதி பார்க்கணும். ஸோ இதை நம்ம பண்ணுறதில்ல. இது பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. ஏன்னா நம்ம டைம் ஒதுக்கிறது இல்லை. நம்ம டியூஷன் போய் என்ன பண்ணுறோம்? விளையாடுறோம். வெளியே போய் என்ன பண்ணுறோம்? விளையாடுறோம், கேம் ஆடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இது ஜாலியாக இருக்கும். கரெக்டாக எக்ஸாம் வந்தப்போ தான் நம்ம படிக்கிறோம் தவிர மீதி எல்லா நாளுமே நம்ம ஃபன் பண்ணி தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது லைஃப்பில் இந்த படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியுறதில்ல இந்த 12th மெயினாக. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் மிட்டமில் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. இது நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் நம்ம நல்லா பண்ணல? அப்படி கேட்டுக்கிட்டா தான் கரெக்டான விடை கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு நல்லா பண்ணல, கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், எனக்கு டைம் கிடைக்கல படிக்கிறக்கு, அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. எல்லாரும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறான். பப்ளிக் எக்ஸாம் 4 லட்சம் பேர் 4.5 லட்சம் பேர் இதில் எழுதுவான், சயின்ஸ் குரூப்பில். மொத்தம் 8 லட்சம் 8.5 லட்சம் பேர் 12th எழுதுவான். 10th ஒரு 8 லட்சம் பேர் எழுதுவான். 11th ஒரு 8 லட்சம் பேர் எழுதுவான். ஸோ அப்போது நீ அந்த இடத்துல போயிட்டு ஒரே காமனான கொஸ்டின் பேப்பர் தான் வைப்பாங்க. அதில் போயிட்டு கஷ்டம் ஈஸின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம படித்தது எழுதும், நம்ம நல்லா படித்தா நம்ம நல்லா போய் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். நீ கஷ்டமோ ஈஸியோ நல்லா படிச்சிங்கன்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தவிர நீங்கள் தேவையில்லாமல் நான் நல்லா பண்ணல, நான் ஏன் நல்லா பண்ணல அதை நீ கேளு. ஓகேவா? தயவு செய்து இப்போவே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிருவீங்க. இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா கோட்டைலி போர்ஷன் உங்களுக்கு என்ன நேற்றே நான் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ 10th இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர் 6வது சாப்டரில் 0.1 முடி. சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் 3 லெசன், பயாலஜி 12லேருந்து 18 முடி. சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 6 லெசன், ஜாகிரஃபியில் 5 லெசன், சிவிக்ஸில் 3 லெசன், எக்கனாமிக்ஸில் 3 லெசன், தமிழில் 6 இயல், இங்கிலீஷில் 4 லெசன். இதுதான் நமக்கு கோட்டைலிக்கு வைப்பாங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ்க்கு 12th 11th ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக 6வது லெசன் முடி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 10 லெசன், இன்ஆர்கானிக்கில் 4, ஃபிசிக்கலில் 3, அதுக்கப்புறம் ஆர்கானிக்கில் 2, 11 12. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10 லெசன் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி போர்ஷன்ஸ் நேற்றே நான் சொல்லிட்டேன். ஸோ தமிழ்லாம் 3 இயல் இருக்கும், இங்கிலீஷில் 4 லெசன் இருக்கும், கம்ப்யூட்டரில் 11 லெசன் இருக்கும், பயாலஜியில் பாட்னியில் 6 லெசன் இருக்கும், ஜுவாலஜியில் 8 லெசன் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு சவாலாக இருக்குது. இன்னும் 35 நாள் 45 நாள் தான் இருக்குது, டைம் ஓடிட்டு இருக்குது.
ஸோ 35 டேஸ் கூட இந்த ஒரு மாதம் தான் டைம். நீங்கள் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து ரிவிஷனுக்கு டைம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரிவிஷன் மட்டும் தான் டைம். ஏன்னா செப்டம்பர் செகண்ட் வீக் தான் நம்ம குவார்டர்லி. அப்படிங்கும்போது நம்ம ஷார்ட் பீரியடில் வந்து நல்லா படித்து எழுதணும். எனக்கு குவார்டர்லி இஸ் பிக்கஸ்ட் எக்ஸாம். ஏன் பிக்கஸ்ட் எக்ஸாம் சொல்கிறேன்னா, அந்த குவார்டர்லி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஹாஃப் இயர்லி நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஹாஃப் இயர்லி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் பப்ளிக் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது யாருக்கும் தெரியுதில்லை. அப்போ மிட் டேர்ம்லேயே நம்ம முடிக்கலைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேலாவது கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அந்த சாயங்காலமும் காலையிலையும் அண்ட் சண்டே வந்து ஒரு 6 ஹவர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ், காலையில் ஒரு 3 ஹவர்ஸ், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம், அந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் எழுதிருக்கு இருக்குது. நான் வெளியே போகிறேன், எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வந்து வெளியே போய் தான் ஆகணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, நான் போய் தான் ஆகணும், இல்லை வந்து நான் வந்து கட்டாயமாக நான் வந்து அம்மா கூட வெளியே தான் போகணும், கட்டாயமாக தாத்தா வீட்டுக்கு போகணும், பாட்டி வீட்டுக்கு போகணும்னு நீ உட்காந்துருந்தீங்கன்னா உன் காரியம் நடக்காது. 5 மணி நேரம் நீ ஷெடியூலை போட்டு சண்டே உட்காந்து படி. கன்ஃபார்மாக சொல்கிறேன், நல்ல மார்க் வரும். ஸோ அதை வந்து டெய்லியுமே பண்ணு. கன்சிஸ்டன்சியாக வந்து சாயங்காலமும் நீ காலையிலையும் வந்து படிக்கிறத வச்சுக்கோ. அப்புறம் சண்டே ஆனால் 5 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், இது கன்சிஸ்டன்சியாக பண்ணு. நான் டெய்லி ஷெடியூல், நேற்று வந்து டெய்லி ஷெடியூல் ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்தேன். நான் டைம் டேபிள் போட்டு கொடுக்கல, ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்தேன். எப்படி ஷெடியூல்னா எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுத்தேன். ஸோ கான்சன்ட்ரேஷன் இல்லை, எனக்கு படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் இல்லை, எனக்கு திங்கிங் வேறு எங்கேயோ இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து வேறு வீடியோ போடுறேன். இதெல்லாம் என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக படிப்பில் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் வர வைக்க முடியும், நல்லா உட்காந்து படிக்க முடியுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். மிட்டம் நல்லா பண்ணல, கோட்டையிலையும் போயிடுமோ அப்படின்னு நினைக்காம பாசிட்டிவாக மிட்டம் நல்லா பண்ணலையா, ஓகே, அதை கையில் எடுத்துக்கிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணோம், அதே மிஸ்டேக் நம்ம கோட்டையில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக உங்கள் அவுட்புட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து இப்படி இருங்க, இப்படி ஒரு மந்திரம் போடுங்க, அப்படி ஒரு சாப்பிடுங்க, இது சாப்பிட்டா நல்லா விட்டமின் வரும், இது சாப்பிட்டா நல்லா வந்து ஹைப்பாக வந்து ஞாபகம் வரும், லேகியம் சாப்பிட்டா வந்து ஞாபக சக்தி வந்துடும், கால் லஞ்ச் படித்தாதான் ஞாபகம் வரும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ கன்சிஸ்டன்சியாக டெய்லி வந்து சாயங்காலமும் மாலையிலையும் படித்து எழுதி பார்த்து நீ சொந்தமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது வரும். மேக்ஸில் எவ்வளோ சாப்டர் இருக்குது, எவ்வளோ சம் இருக்குது, நீ ஒர்க் அவுட் பண்ணால் தானே வரும். நீ எதாவது லேகியம் சாப்பிட்டாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டாலோ இல்லை வந்து ஞாபக சக்திக்கு ஏதாவது பண்ணாலும் வருமா? வராது. நம்மளாக பழக்கினா தான் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு டெய்லி கன்சிஸ்டன்சியாக உங்களோட எஃபர்ட்டை போட்டு நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுக்குறேன், டெய்லி எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஒரு ஷெடியூல் போட்டு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் முதல்லேருந்தே போட ஆரம்பிச்சிடுறேன். நாளையிலேருந்து கூட அப்படியே ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஸ்கிராஷ் சீரிஸும் அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு முதல்லேருந்தே வீடியோ வரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வரும். அதனால் தயவு செய்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் வந்து ஒரு 2000 லைக்காவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது போய் சேரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.